வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கிற இந்த ரெசார்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளக்க போயிடலாம். கைஸ் வந்துட்டோம் கைஸ். இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து வாங்க உள்ளக்க போய் பார்க்கலாம். இங்கே செருப்பை கழட்டிட்டு இங்கே நம்மளுக்கு வெயிட்டிங்க்குனே ஒரு சேர் போட்டிருக்காங்க. நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வாங்க உள்ளக்க போய் பார்த்துடலாம். இங்கே ஒரு பிளான்ட்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நேச்சரை வச்சு எப்படி பண்ணலான்னு நினச்சிருக்காங்க போல். நல்லா பயங்கரமாக தான் கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து விசிட் பண்ணோம்னா பாருங்கள், இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற ரூம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே உட்கார்றதுக்கும் நம்மளுக்கு இடம் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் நம்ம ரிலாக்ஸ் இங்கே நம்மளுக்கு ஒர்க் இருந்தாலுமே நம்ம லேப்டாப் வச்சு பண்ணிக்கலாம். இங்கேயே கூட நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஒரு டிவி இருக்குது. இது வழியாக கூட நம்ம ஏதாச்சும் நியூஸ் பார்க்கணுமா அந்த மாதிரி பார்க்குறதுனா பார்க்கலாம். இங்கேயே நம்ம லேப்டாப் வைக்கிற மாதிரி பார்க்கலாம். இங்கே நம்மளோட பெட் எப்பயும் போல் பக்கத்துலேயே டெலிஃபோனும் இருக்குது. அப்புறம் இந்த கர்டன்ஸுக்கு வெளில பாருங்கள் கைஸ், பார்த்தா அசந்து போயிடுவீங்க. ஸ்விம்மிங் பூலே இருக்குது கைஸ். நான் இப்போ எதைக்கு சென்னல் வழியாக காட்டுறேன், நான் நேரில் போய் காட்டினா நல்லாயிருக்கும். வாங்க காட்டுறேன். இங்கே கர்டன்ஸும் போட்டிருக்காங்க, அதனால் நல்லாவே தான் இருக்கும். ஓகேவா கைஸ்? வாங்க. இங்கே நம்ம சாப்பிட்ற ஏரியா மாதிரியும் வச்சுக்கலாம். இங்கே அடியில் திங்ஸும் வச்சுக்கலாம் கைஸ். வாங்க அடுத்த ஏரியாவுக்கு போயிடலாம் கைஸ். பாத்ரூம்ஸ் எல்லாம் பாத்டப்போடையே இருக்குது. பாத்டப்பையும் இப்படி மூடுற மாதிரி இந்த மாதிரி கர்டன்ஸும் போட்டிருக்கு கைஸ். இங்கே சிங்க்கும் இருக்குது கைஸ். தான் பாருங்கள், நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால என்னோடய ஃபேஸ் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, அடுத்த ஏரியாவுக்கு அடுத்த லொக்கேஷனுக்கும் போயிடலாம். இங்கே நம்ம குளிக்கணும்னா இந்த பாத்டப்பு வேணாம்னா இதில் கூட குளிக்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு டஸ்ட்பின்னும் இருக்குது. இங்கே ஏதாச்சும் டிஷ்யூ இந்த மாதிரி ஏதாச்சும் போடுறதுனா நீங்கள் போட்டுக்கலாம், ஷாம்பூ இந்த மாதிரி கைஸ். இந்த ரூமில் கபோர்டு ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க கைஸ், ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே ஆர்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொரு ஃபோட்டோவும் இந்த ரூமில் இருந்துச்சு, வாங்க காட்டுறேன். இந்த எலிஃபெண்ட்டை பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஓகே கைஸ், அடுத்த பிளேஸுக்கு இப்படி எல்லா இடத்துலையும் பாட்டு வர்ற மாதிரி இந்த மியூசிக் பிளேயர் வந்து நம்ம நடந்து போய்கிட்டே இருக்க போது கூட நம்ம சாங் கேட்டுகிட்டே போகலாம். ஹெட்ஃபோன் போட தேவையில்லை. அதனால் இங்கே வாங்க அடுத்த பிளேஸுக்கும் போயிடலாம். இங்கே ஒரு டெரஸும் இருக்குது, மேலேயும் நீங்கள் போகலாம். ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் ஸ்விம் பண்ண கூட நீங்கள் அந்த சாங் கேட்கலாம். பாருங்கள் எவ்வளோ டீப்புன்னு. எனக்கு கொஞ்சம் பயந்தான், நான் அவ்வளோ ஹைட் இல்லை. இங்கேயே செடியெல்லாம் வச்சு இன்னொரு மியூசிக் பிளேயர் அங்கேயே வச்சுருக்காங்க. இந்த கர்டன் வழியாக தான் ரொம்ப பார்த்தோம். இங்கே ஒரு ஏசியும் இருக்குது போல். எல்லா ரூம்லேயும் ஒரு ஏசி இருக்குது. ரொம்ப நல்ல இடம் தான். அடுத்த ஸ்பாட்டுக்கு காய்ஸ், இங்கேருந்து பார்க்கும்போது நேச்சரோட மிங்கிள் ஆகிற மாதிரியே இருக்குது காய்ஸ். நீங்கள் பீஸாக இருக்கணும்னு நினச்சிங்களா, இங்கே வந்து கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம மதுரை கல்லந்தரி கால்வா பக்கத்துலேயே தான் இருக்குது. கால்வாவை தாண்டினோடனே இருக்கும் கைஸ். அப்புறம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிடலாமா கைஸ்? இங்கேருந்து தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இந்த சிட் அவுட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா உட்காந்துக்கலாம். கதவை நம்ம சாவியை வச்சு திறக்கிறோம்ல, வயசானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து எந்திரிக்க வச்சு உள்ளக்க கூட்டிகிட்டு போகலாம். வாங்க அடுத்த பிளேஸுக்கும் கைஸ். இந்த ரூம்லேயும் நம்ம திறக்க போனாலும் சிட்டப் நல்லா இருக்கிற மாதிரியே இதுவும் கொஞ்சம் லார்ஜு தான். இந்த சைடு தான் நம்ம இதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் எல்லா சைடு இருந்து பார்க்குற மாதிரியும் இருக்குது. அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அங்கே யானை மாதிரி இங்கே வந்து குதிரை வச்சுருக்காங்க. லைட் செட்டப்பும் போடலாம் கைஸ். ஃபேனும் நல்லா சுற்றும். ஏசியும் இருக்குது, நீங்கள் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். பெட்டை பாருங்கள் கைஸ், நீங்கள் எத்தனை பேர் வேணும்னாலும் படுத்துக்கலாம். ஓகேவா கைஸ்? இங்கே வந்து 2 பேர்த்துக்கு ஒர்க் இருக்குண்ணா, அசைன்மெண்ட் இருக்குண்ணா, ஏதாச்சும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னா நீங்கள் இங்கே படிக்கலாம்.
அப்புறம் இங்கே வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே திங்ஸ் வச்சுக்கலாம் கைஸ். அப்புறம் இது இங்கே வந்து நம்ம இந்த குஷன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, நம்ம இப்படி சாயிறன தான் நம்ம சாஞ்சு வயசானவங்களாக இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி உட்கார கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இந்த மாதிரி சாய வச்சு உட்கார வச்சு நம்ம சாப்பிட வச்சுக்கலாம். அடுத்த ஏரியாவும் இங்கேயும் அதே மாதிரி டெலிஃபோன் இருக்குது. இங்கேயும் அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கும் இருக்குது கைஸ். ஆர்ட் ஒர்க்கு நல்லா இருக்குது. கபோர்டு ஒர்க்கும் செம்மையாக இருக்குது கைஸ். அதே ஆர்ட் ஒர்க் அங்கே பார்த்தது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சிங்க் இருக்குது. இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. நம்ம டஸ்ட்பின் ஷாம்பு போடுற அதுக்கெல்லாம் இங்கே அடியிலையும் அந்த மாதிரி இது குளிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. இங்கே வந்து ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா இங்கே கொஞ்சம் குழியாக இருக்குது, பார்த்து வாங்க. நானே கீழே வந்துருப்பேன். நீங்கள் ஷவரும் இருக்குது இங்கே. இல்லைன்னா நீங்கள் இந்த அது என்ன இதில் வச்சு குளிப்பீங்களா கைஸ், அதை வந்து இங்கே வச்சு கூட நீங்கள் குளிக்கலாம். ஓகேவா கைஸ், அடுத்த ரூமுக்கும் போயிடலாம். வித்தவுட் பாத் டப் வந்து 500 வரும். பாத் டப் இருக்கிறது 6000 வரும் கைஸ். ஓகேவா கைஸ், வாங்க அடுத்து ஒரு நல்ல பயங்கரமான ஸ்பாட்டுக்கு போகலாம். சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க கைஸ். ஏன் நான் உள்ளே போய் காட்டலைன்னா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு இல்லை கைஸ். இங்கேருந்து நம்ம தடவை பார்க்கலாம். ஓகேவா கைஸ், நீங்கள் இங்கே டென்னிஸும் விளாட்லாம். ஓகே வாங்க கைஸ். ஒரு ரூமுக்கு பாத்து டப்போடு இருக்கிற ரூமுக்கு 6000 சொல்கிறாங்க. பாத்து டப் இல்லாததுக்கு நான் இப்போ காட்டினேன்ல பாத்து டப் இல்லாதது அது வந்து 5500. அப்புறம் உங்களுக்காக போட்ட ஒரு காரணத்தினால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்காக வேர்க்கெல்லாம் வந்திருக்கேன்ல, ப்ளீஸ் கைஸ், பர்மிஷன்லாம் கேட்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் கைஸ் ப்ளீஸ் கைஸ். வயசானவங்க நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புத்தரும் வச்சுருக்காங்க. நல்ல ஆர்ட் ஒர்க் தான். இங்கே மேலே லைட்டு வச்சுருக்காங்க. நைட் ஆனாச்சுன்னா லைட் எரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமான பிளானட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. ஓகே கைஸ் வாங்க கைஸ். இங்கே சிட் அவுட்டெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள். வயசானவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அது செட் ஆகலைன்னு நினைக்காதீங்க. அதான் இங்கே வயசானவங்களுக்கே பீஸை கொடுக்க போகுது. காசு நம்மளுக்கு முக்கியம் இல்லை கைஸ். நம்மளுக்கு நம்மளோட உசுறு. நம்ம எவ்வளோ நிம்மதியாக இருக்கணுமோ நிம்மதியாக இருங்க. யோகா பண்ணுங்கள். ஓகேவா கைஸ். இங்கே ஏணி இருக்குது. அது வழியே நீங்கள் டெரஸ்க்கும் போகலாம். அதோ அங்கே பாருங்கள், இது கிளாஸாக இருக்கா, எல்லாம் டெரஸ் தான். ஓகே வாங்க அடுத்த இடத்துக்கும் கைஸ். இங்கே வந்து நமக்கு கார் பார்க்கிங்கும் பண்ணலாம். இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி தூசி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப செம்மையாகவே இருக்கும் கைஸ். நான் சொல்கிறேன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. இங்கேயும் பிளான்ஸ் வச்சுருக்காங்க, இங்கேயும் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கேட்டு இல்லை, நம்ம இங்கிட்டும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால ஒரு தடவை மட்டும்தான், இல்லைன்னா நடக்காது. இங்கே ஒரு கார், அங்கே ஒரு கார்னு வச்சுக்கலாம். வெளியில் இன்னும் நம்ம பண்ணி முடிச்சுட்டா இங்கேயும் நம்ம கார் நிறுத்திக்கலாம். ஓகேவா கைஸ், ரெண்டு காரை. ஓகே கைஸ், நான் உங்கள் சக்கரவர்த்தி. பாய் கைஸ்.